வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11th and 12th இங்கிலீஷ் சப்ஜெக்டில் பேராகிராஃபில் எப்படி 5 out of 5 மார்க்ஸ் எடுக்குது அண்ட் எந்தெந்த பேராகிராஃப்ஸ் படிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 பேராகிராஃப் கேட்பாங்க. ஒன்று வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ 2 கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு பேராகிராஃபில் ப்ரோஸில். அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று எழுதுவீங்க. அதே மாதிரி போயம்லையும் சரி சப்ளிமெண்ட்ரியும் சரி உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து டோட்டலாக 6 யூனிட்ஸ் இருக்குது. 6 ப்ரோஸ், 6 போயம், 6 சப்ளிமெண்ட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4ஆவது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒன்று எழுதலாம். இப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ப்ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு போயம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேராகிராஃப் கொஷின்ஸ் இருக்குது. இப்போ எப்படி நாங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரோஸ் எடுத்துக்கிட்டால் அந்த 6 பேராகிராஃபையும் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீ அப்படி படிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வே டு சக்ஸஸ் கைடில் வந்து உங்களுக்கு அந்த லெசன் ப்ரோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக வந்து பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளீட் பேராகிராஃப் சம்மரின்னு சொல்லுவாங்க. அந்த சம்மரியை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோஸில் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் அந்த சம்மரியை எழுதலாம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தனித்தனியாக இப்போ ஒரு ப்ரோஸில் 2-3 பேராகிராஃப் கொஷின்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லாமல் அந்த ஒரு ப்ரோஸுக்கு காமனாக ஒரு சம்மரின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லெசனோட சம்மரி டோட்டலாக இருக்கும். நீங்கள் அதை வந்து படிச்சுட்டாலே போதும். அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு போயமுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயமுக்கு தனியாக ஒரு சம்மரி இருக்கும், சப்ளிமெண்ட்ரிக்கு தனியாக சம்மரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 4 யூனிட்டை வந்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா லாஸ்ட்டு 4 யூனிட்டை படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட் இல்லை லாஸ்ட்டு 2 யூனிட் இதில் மாதிரி வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா பேராகிராஃபும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் வந்து நிறைய மார்க் வரும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 47 வரைக்கும் வந்து எப்படி வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு மேலே வந்து வரும், டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ லிங்க். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி வந்து பார்க்கலாம், நீங்கள் பேராகிராஃப் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோஸ் பேராகிராஃப் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ப்ரோஸ்ன்னு எழுதிட்டு அந்த ப்ரோஸோட நேம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூனிட்டில் இருக்க ப்ரோஸ் நேம், போயம் நேம், சப்ளிமெண்ட்ரியோட நேம், அந்த லெசனோட ஹெட்டிங் நேமாவது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது எல்லா லெசனோட நேமும் தெரிஞ்சுக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டைட்டில் மாதிரி ப்ரோஸ்ன்னு எழுதிடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆத்தர் யார், கண்டிப்பாக ப்ரோஸுக்கு அதோட ஆத்தர் யாருன்னு இருப்பாங்க. போயமுக்கும் உங்களுக்கு ஆத்தர் தெரியும். அண்ட் சப்ளிமெண்ட்ரிக்கும் நீங்கள் படிக்கும் போது இதெல்லாம் கூட சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நாங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நிறைய மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அந்த ஆத்தரும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரோஸ், அதுக்கப்புறம் ஆத்தர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளிமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதை மாதிரி தான் இருக்கும். அதில் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சப்ளிமெண்ட்ரியில் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கேரக்டரும் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேராகிராஃபை வந்து ஒரே அடியாக எழுதாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிரித்து ஒரு 2-3 சப்ஹெட்டிங்காக பிரித்து ஒரு சப்ஹெட்டிங்கில் ஒரு 5 லைன், ரெண்டாவது சப்ஹெட்டிங்கில் ஒரு 10 லைன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே பேராகிராஃப் அப்படியே வந்து லைனாக எழுதுறீங்கன்னும் போது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸ் எழுதக்கூடாது. பேராகிராஃபில் எப்போவுமே சைட் ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் தனித்தனியாக எழுதுனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்கள் சைட் ஹெட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிட்டு அதில் வந்து பென்சிலில் வந்து அண்டர்லைன் பண்ணிங்கன்னா சைட் ஹெட்டிங்க்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து நீட்னஸாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எழுதி பேராகிராஃப் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட மாரல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடில் பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வே டு சக்ஸஸ் கைடு எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த கைடில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு மற்ற கைடை கம்பேர் பண்ணும்போது. அதனால் நீங்கள் அந்த கைடை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அது பிடிஎஃப்பும் இருக்குது. நீங்கள் இன்னும் கையில் வாங்கலை அப்படின்னா பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 out of 5 இல்லை மினிமம் 4.5 மார்க்ஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பேராகிராஃபுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ போன வருஷம் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எப்படிலாம் வந்து இந்த வருஷம் கேட்க சான்சஸ் இருக்குன்ற வீடியோஸும் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தரணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.